அதிமுக திமுக களத்துல எப்படி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? சாதகம்ங்கிறது அதிமுகவுக்கு இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கருத்து கணிப்புகள் மோஸ்ட்லி ஒரு 80% வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக தான் சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து மதவாத கட்சி அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எல்லாரும் பாஜகவை கிண்ணலடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் பாஜக வளருது. இந்த 11% அப்படிங்கிறது உண்மையிலுமே எல்லாத்துக்கும் ஷாக்கான ஒரு விஷயம். ஆனால் இந்த முறை இவர்கள் வந்து பாஜகவை கையை காட்டிட்டு திமுக ஜெயிச்சிட முடியாது. இங்கே ஒரு மோசமான கவர்னன்ஸை கொடுத்ததுக்கு வெட்கப்படாமல் பாஜக வந்துரும்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? இந்த இலவச பேருந்து, மகளிருக்கான இந்த 1000 ரூபாய், இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு. இந்த பக்கம் மனைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாகுக்கு 1000 ரூபாய் வாங்குற பொண்ணு அவங்க கணவர் வழியாக டாஸ்மாக்கு எவ்வளோ கொடுக்குது? மினிமம் 4000 5000 கொடுத்தாங்க. மக்களுக்கும் திமுகவுக்குமான தூரங்கிறது ரொம்ப அதிகரிச்சிச்சு இந்த 5 ஆண்டுகளில். திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அதிமுக ப்ரோக்ராம் மேலேயும் போய் ஸ்டிக்கர் ஒட்டினது. ஒரு ஆங்கர் வந்து இப்படி ஒரு சாம்பாரனை என் வாழ்நாளில், அதான் எவ்வளோ பெரிய பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். பார்க்கும்போதே சிரிப்பு வருது இல்லையா? அந்த அம்மா ஏற்கனவே அவங்க வந்து நீங்கள் 1 ரூபாய்க்கு பேச சொன்னால் அவங்க 9 ரூபாய்க்கு பேசுவாங்க. இப்போ சொல்லிட்டீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். டிஎம்கேக்கு இந்த மாதிரி மலினமான தேர்ட் ரேட் அப்ரோச் அப்படிங்கிறது அவனோட டிஎன்ஏலேயே இருக்கிற போனோம். திமுக தான் வந்து இது வரைக்கும் அது வந்து பெண்களை இழிவாக பேசுகிறதும், மற்ற எல்லாரையும் ஆண்களாக இருந்தால் அவர்களை பெண்களோடு தொடர்பு படுத்தி பேசுகிறதுலையும் அவங்க வந்து கிங். அதில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது, ஆனால் இல்லை. இவங்க வந்து இந்த 5 ஆண்டுகளில் வந்து காங்கிரஸ்காரங்களை யாரையுமே ஒரு மனிதர்களாக கூட மதிக்கல. இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பிச்சை. காங்கிரஸ் போட்ட பிச்சையில் உட்காந்து கொண்டு நீங்கள் அவர்களை இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ காங்கிரஸ்காரங்க அவங்க வேலையை கடைசி நிமிஷத்துலையாவது காட்டணுமா இல்லையா? திமுக 5 வருடம் ஆட்சியை நிறைவு செய்ய முழுமுதற் காரணம் காங்கிரஸ் தான். திமுக தோக்கும், ஆனால் இந்த முறை மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவும். அந்த மோசமான தோல்வியை தழுவுவதற்கு காங்கிரஸ் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிவடைந்து தேர்தலுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு தயாராயிட்டாங்க. இந்த நிலையில இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கு. அதை தாண்டி அதிமுக திமுக களத்துல எப்படி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கான ஒரு சாதகம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்? சாதகம்ங்கிறது அதிமுகவுக்கு இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழகம் அல்லாத மற்ற இடங்கள்லேருந்து வந்த கருத்து கணிப்புகள் மோஸ்ட்லி ஒரு 80% வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதுவும் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இந்த பாஜக இப்போ பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியாது, பாஜக வந்து மதவாத கட்சி அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த நிலையில அதிமுகவோட கூட்டணி வச்சது மக்கள் மத்தியில அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறாதா? ஏன்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சிக்கிறது இதை ஒரு விஷயத்த சொல்லிதான் விமர்சிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில்? இல்லை, பாஜக வந்து நம்ம இன்றைக்கி அதிமுகவில் கூட்டணியில் இருக்குதுங்கிறதுக்காகவே பாஜக மேலே புனித சாயம் பூசுறது நம்மளோட வேலை கிடையாது. ஆனால் பாஜக உள்ளே வந்துடும், பாஜக நோட்டாவை விட கீழே ஓட்டு வாங்கும் அப்படின்லாம் எல்லாரும் பாஜகவை கிண்ணலடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் பாஜக வளருது. 2024 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க கூட்டணியோடு சேர்ந்து 18%, அவங்க பாஜக மட்டும் டபுள் டிஜிட்டில் 11%. இந்த 11% அப்படிங்கிறது உண்மையிலுமே எல்லாத்துக்கும் ஷாக்கான ஒரு விஷயம். அப்போ வளர்கிறாங்கன்னா அதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்கு கட்சியாக காட்டிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த முற்போக்காக இவங்க காட்டிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க காரணம் வந்து பெரியாரோட கொள்கைகள் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பெரியாரோட கொள்கைகளை ஐயா வீரமணி கொண்டு போய் உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷன்ட்ட என்ன சேர்த்துருக்கார்? இந்த திராவிட கழகம் என்றைக்காவது நீங்கள்லாம் இந்த யங் ஜென்ரேஷன் திராவிட கழகம்னு ஒன்று பொதுமக்களை அணுகி அவர்களிடம் இந்துத்துவத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷன் எங்கேயாவது நீங்கள் அவங்கள தெருவில் பார்த்துருக்கீங்களா? ஒரு தெருமுனை பிரச்சாரங்களில் பார்த்துருக்கீங்களா? பாஜகவுக்கு எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவை வளர்த்து விடுகிறதோ அதே மாதிரி தான் இங்கே திராவிட கழகம் வந்து திமுகவுக்கு ஒரு பேரண்டல் பாடி. அப்போ அந்த பேரண்டல் பாடி என்ன பண்ணணும்? ஆர்எஸ்எஸ்க்கு டஃப் கொடுக்கணும்ல. ஆனால் இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து பயப்படுகிறார்கள். 11%ங்கிறது சாதாரணம் கிடையாது.
இந்த 11% ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? டெஃபினட்டாக கிடையாது, அதுவும் முடியாது. ஆனால் 11% நம்ம அவங்கள நெக்லெக்ட் பண்ணவும் முடியாத ஒரு இடத்துக்கு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்களா, அதுக்கு யார் காரணம்? எல்லாருமே தான் காரணம். அதனால் பாஜகவோடு, அது இன்னொரு கொஸ்டின் கேட்டிங்க, பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 அதில் ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த முறை இவர்கள் வந்து பாஜகவை கையை காட்டிட்டு திமுக ஜெயிச்சிட முடியாது. இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த ஞானசேகரன்றவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனை அட்மிட் பண்ணினோன்ற நியூஸு ஃப்ளாஷ் ஆன அடுத்த செகண்ட் எல்லாரும் என்ன எழுதுகிறாங்க, இணையதளத்தில் ரொம்ப எல்லா விஷயங்களையும் வந்து அனுமானிக்கின்ற பலர் என்ன எழுதுகிறாங்க, இவன் உயிர் எப்போ போகும்னு தெரியாது, இவன் உயிர் எப்போ போகும்னு தெரியாதுன்றாங்க. அப்போது நீங்கள் வந்து திமுக அரசாங்கம் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனுக்கு சப்போர்ட்டான ஒரு அரசாங்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மோசமான கவர்னன்ஸை கொடுத்ததுக்கு வெட்கப்படாமல் பாஜக வந்துரும்னா மக்கள் 5 வருஷமாக உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் கஞ்சா, ஸ்கூல் குழந்தைகள் போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்கு, ஸ்கூல் பையன் கஞ்சா அடிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போகிறான். இவ்வளோ விஷயங்கள் இந்த இளம் தலைமுறையை பாதிச்சிருக்கு. லாஸ்ட் 6 மாதமாக எல்லாரும் தெருவில் வந்து போராடுறாங்களா இல்லையா? போராடினாங்களே இல்லையா? அரசு ஊழியர்கள் போராடினாங்க, சத்துணவு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் சாக்கடைக்குள்ளே இறங்கி ஒருத்தர் செத்து போனார், நர்சஸ் போராடினாங்க. அப்போ இத்தனை பேர் போராடுறாங்க, எதுக்காவது செவிசாய்ச்சதா இந்த அரசாங்கம்? இல்லை. தூய்மை பணியாளர்களில் ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் தான் இந்த அரசாங்கம் அதுக்கு வந்து கொஞ்சம் காது கொடுக்குது. அப்போது பல உயிர்களை பல்வேறு விஷயங்களில் பழி வாங்கின ஒரு அரசாங்கம், காவு வாங்கின ஒரு அரசாங்கம். நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் பாஜகன்னு சொன்னால் எப்படி மக்கள் நம்புவாங்க? இவங்க அதே மாதிரி திமுக அரசாங்கம் சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக அரசாங்கம் அதானிக்கு இதை ஹெல்ப் பண்ணுது, அதானிக்கு ஃபேவராக செயல்படுது அப்படின்னு. அப்போ அதே அதானி தான் தமிழ்நாட்டுக்கு வரார், தனி ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வரோட மருமகன் சபரீசனை சந்திக்கிறார். ஒரு பத்திரிகையில் கூட அது செய்தியாகலை, ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகையில் மட்டும்தான் அந்த செய்தி வெளிவந்தது. தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் திமுகவுடைய விளம்பரங்கள், இப்போ அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணாலே திமுகவுடைய விளம்பரங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில் இந்த டைமில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விளம்பரங்களில் பெருசாக நீங்கள் எதையாவது உண்மையிலுமே நான் இதை குற்றம் சொல்லணும்னு சொல்லலை, நான் மீடியாவிலேருந்து வந்த ஒரு ஆள். டெக்னிக்கலாக எல்லா விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால் எல்லாத்தையுமே அழகாக எடுத்துட்டாங்க. ஆனால் கொண்டு போக வேண்டிய கருத்துன்னு அவங்கள்ட்ட என்ன இருக்குது, என்ன போய் அவங்க சேர்த்துருக்காங்க? ஓகே சார், ஆனால் உண்மையாகவே திமுகவுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. இப்போ இந்த இலவச பேருந்து, மகளிருக்கான இந்த 1000 ரூபாய், இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுதில்ல? நீங்கள் நல்ல சோசியாலஜிஸ்ட் யாரையாவது கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லலாம், இன்னொன்று டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். இப்போ இவங்க பண்ணினது எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். என்ன பண்ணினாங்க, இந்த இலவச பேருந்து, அப்புறம் இந்த 1000 ரூபாயும் வந்து அதிமுக திரும்ப சுட்டி காட்டியதன் காரணமாக 28வது மாதத்துல வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த 27 மாதம் இன்னும் உங்களுக்கு அரியர்ஸ் தான், 27,000 அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் போட்டு விடணும். அப்போது அந்த 1000 ரூபாவாக இருக்கட்டும், இந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இலவச பேருந்து, இதை தாண்டி அப்புறம் இந்த கல்லூரி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய். இது வந்து உங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம், சரிங்களா? இப்போ அந்த வெல்ஃபேர் ஸ்கீமில் இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த ஆட்சியில் 2 வருஷம் கண்டினியூஸாக அந்த காசு வாங்கியிருக்காங்கன்னா 24,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. 24,000 ரூபாய் அந்த தனிப்பட்ட மாணவியோ இல்லை மாணவனோ வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதிக்கு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் 24,000ங்கிறது பெரிய தொகை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் அவங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, அவங்க வீட்டில் இருக்கிற ஏதோ அரசு பள்ளி மாணவிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குது, 2000 ரூபாய் மாதம் வருமானம் வருது. ஆனால் இந்த பக்கம் எல்லா பொருட்களோட விலையும் ஏற்றம், கரண்ட்டு பில்லு, மிக முக்கியமாக ஒரு மிடில் கிளாஸையும் லோயர் மிடில் கிளாஸையும் டைரெக்டாக முகத்தில் போய் நெஞ்சில் போய் அடிக்கிற விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு பில். நீங்கள் 2000 ரூபாய் இங்கே கொடுக்குறீங்க, அவங்க கரண்ட்டு பில் எவ்வளோ கட்டுறாங்க? இப்போ இந்த மே ஜூன் ஜூலை எல்லாம், ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதம் எப்படி எகிரி வரும் தெரியுமா பில்லு? சாதாரணமாக ஒரு 3 பேருக்கு ஒரு குடும்பத்துக்கே 10,000 12,000 வருது. அப்படிங்கும்போது கரண்ட்டு பில்லே வந்து 50% மேலே கட்டுறோம். நார்மலாக அதிமுக ஆட்சியில் கட்டிகிட்டு இருந்ததை விட
கரண்ட் பில்லு ஒரு 50% 60% அதிகம். உணவுப் பொருட்களோட விலையேற்றம் அது ஒரு 100%க்கு மேலே ஆயிடுச்சு. பருப்பு அதிமுக காலத்தில் விற்றது வேறு, இன்றைக்கி விற்கிற ரேட் வேறு. இந்த வீடு கட்டுறதுக்கான சிமெண்ட்டு இந்த மாதிரியான பொருட்களோட விலை டபுள் மடங்கு ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் 2000 கொடுக்குறது பெருசு இல்லை. அம்மாவுக்கு 1000, குழந்தைக்கு பொண்ணுக்கு 1000 கொடுக்குற விஷயம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்ற எல்லா இதோட விலைவாசி ஏற்றிட்டிங்களா. இன்னொரு பக்கம் டாஸ்மாகோட வருமானம் உயர்ந்துக்கிட்டே போகுது. இந்த பக்கம் மனைவிக்கு 1000 கொடுத்துட்டு கணவர்கிட்ட இருந்து டாஸ்மாகுக்கு 1000 வாங்குகிற பொண்ணு அவங்க கணவர் வழியாக டாஸ்மாக்கு எவ்வளோ கொடுக்குது, மினிமம் 4000 5000 கொடுக்குறாங்க. அவரோட அந்த கணவரோட மொத்த வருமானம் 10,000 அப்படின்னா அந்த 10,000த்தில் குறைந்தபட்சம் ஒரு 4000 கொண்டு போய் டாஸ்மாகில் கொடுத்துட்டு வர்றார். அப்போ நீங்கள் 1000 கொடுத்தேன் எனக்கு இந்த 1000 கொடுத்துட்டு அவங்கள்ட்ட 5000 வசூல் பண்ணிடுறீங்க அரசாங்கத்துக்கு வரியாவோ வருமானமாவோ நீங்கள் அதை எடுத்துறீங்க. அப்போ இது வந்து எப்படி வந்து மக்களை போய் நம்ம ரீச் பண்ணியிருக்கு, அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அப்போது நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு நான் 1000 கொடுத்தேன் 1000 கொடுத்துட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கிற இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு மக்கள்கிட்டருந்து நம்ம 10,000 மாதம் திருடுறத வந்து அவங்களுக்கு புரியாமல் போயிடும்ன்றதை நினைக்காங்க. நீங்கள் இந்த நிறைய வீடியோஸ் வரும், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான். நீங்கள் வந்து எனக்கு 1000 கொடுக்குறது விடுங்க சார், ஒரு 500 டாஸ்மாக் கடையாவது ஃபஸ்ட்டு மூடுங்கன்றது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அப்போது மக்களுக்கும் திமுகவுக்குமான தூரங்கிறது ரொம்ப அதிகரிச்சிச்சு இந்த 5 ஆண்டுகளில் அப்படிங்கிறது தான். அதனால தான் இவங்க வந்து இந்த 5 திட்டங்களை தவிர்த்து வேறு எந்த ஒரு உருப்படியான திட்டங்களையுமே அவங்க கொண்டு வரல. இந்த நான் முதல்வனா ஏதோ திட்டம் வந்து புதுமை பெண் திட்டம் இல்லை, இந்த ஐஏஎஸ் ஆகிட்டாங்க ஐபிஎஸ் ஆகிட்டாங்கலாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே, ட்ரைனிங் நான் முதல்வன். அது கடைசியில் உண்மையிலுமே பார்த்தோம்னா இப்போது அந்த பாஸ் ஆகி வந்திருக்குல நிறைய பேர் வந்து ஏற்கனவே வேறு அகாடமியில் ஐஏஎஸ் அகாடமி இங்கே சென்னைக்குள்ளே அண்ணாநகருக்குள்ளே தடுக்கி விழுந்தால் நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்குது, அங்கே படித்தவங்களா இருக்காங்க. அதில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மனிதநேயம் அவர் சைதை துரைசாமி சாரோட சென்டரில் படித்து வந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை வந்து திமுக ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இது வந்து அந்த அரசாங்கத்தோட திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அதிமுக ப்ரோக்ராம் மேலேயும் போய் ஸ்டிக்கர் ஒட்டினது. 2வது தேவையே இல்லாத விளம்பரங்கள், அது இந்த சினிமாக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் அளவிட்டு அது வழியாக நடத்தின விளம்பரங்கள் அப்படிங்கிறது தான். அப்புறம் வந்து இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கர் வந்து இப்படி ஒரு சாம்பாரை நான் என் வாழ்நாளில் அதான் எவ்வளோ பெரிய பொய்ன்னு உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே சிரிப்பு வருது இல்லையா. அளந்து விடுங்க, அதுக்குன்னு ஏக்கர் கணக்கில் அளந்து விடாதீங்கன்ற மாதிரி தான் வருது. இப்படி ஒரு சாம்பாரை அந்த அம்மா ஏற்கனவே அவங்க வந்து நீங்கள் 1 ரூபாய்க்கு பேச சொன்னாங்க, அவங்க 9 ரூபாய்க்கு பேசுவாங்க. அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்படி ஒரு சாம்பார் என்னால் வாழ்நாள். அந்த ப்ரோக்ராம் 5 மணிக்கு நடக்கும், இந்த சாம்பார் காலையில் வச்சதாக இருக்கும், அது 2 மணிக்கு அங்கே ஹாலுக்கு வந்து சேர்ந்துருக்கும். சரிங்களா, அது உண்மையிலுமே லைட்டாக புளிச்சு போய் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு சாம்பாரை என் வாழ்நாளிலே நான் பார்த்ததுலாம் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ அப்பட்டமான ஒரு அசிங்கமான பொய்யாக இருக்குது. அதனால் இது விளம்பரத்தால் ஸ்டாலின் வந்து 4ஆம் தேதி வந்து நாங்களாம் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கிறோம். விளம்பரத்தால் வீழ்ந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம், விளம்பரத்தால் வீழ்ந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம்னு ஏதாவது ஒரு பாட்டை ஒன்று கம்போஸ் பண்ணி பாடணும். அது உண்மையிலுமே இந்த முறை அவர்கள் ஆட்சி இழப்பதற்கு காரணம் இந்த அதீதமான விளம்பரம் தான் மிக முக்கிய காரணம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க மேம், பாஜகவை தான் எல்லாரும் உற்று நோக்கி அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. ஆனா இப்ப சமீப காலமா திமுக கூட்டணி மேல ஒரு அதிக விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில வரல, அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் நேரத்துல இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஆனா இல்லை, கோபம் இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்றீங்களா? அதாவது என்னன்னா, இந்த கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி ஒரு காமெடியாக மாறி போயிடுச்சு. இவங்க வந்து இந்த 5 ஆண்டுகளில் வந்து காங்கிரஸ்காரங்களை யாரையுமே ஒரு மனிதர்களாக கூட மதிக்கலை. காங்கிரஸ் எம்எல்ஏஸ் 18 பேர் இருந்தாங்கள்ல, அந்த 18 பேரில் யார் வந்து ஸ்டாலின் ஐயாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் பயன்பெற்றவர்கள். சரிங்களா, மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள்னு இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியில் வெட்டி போட்டாங்க, இன்ன வரைக்கும் அவருக்கான நீதி கிடைக்கல. சரிங்களா, அதே மாதிரி காங்கிரஸ்காரங்களை அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கின்ற அமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏவாவேலு அவங்க திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரன் மனுஷனாக கூட மதிக்க மாட்டார். ஒரு நார்மலாக இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா மேடம் உட்காருங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த பண்பு கூட அவங்கள்கிட்ட இருக்காது. அப்போது நீங்கள் வந்து ஒரு நாயை விரட்டுற மாதிரி டீல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருமா வராதா?
அப்போ அதை போய் அவங்க தலைமையிட்ட சொல்லுவாங்களா இல்லையா? நம்மளை இப்படி ரொம்ப கேவலமாக டீல் பண்ணுறாங்க சார். நம்ம வந்து அட்லீஸ்ட் அதில் ஒரு காங்கிரஸ்காரர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம், சார் ஒரு சத்துணவாய வேலைக்கு நாங்கள் லெட்டராக கொடுத்தா வாங்கி கிழிச்சு போடுறாங்க சார் அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். நீங்கள் திமுகங்கிற கட்சியில் அரசியல் பண்ணுற மாதிரி அவர் காங்கிரஸுன்னு ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகியாக செயல்படுறாரு. நீங்கள் என்ன கோடி கோடியாக செலவு பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட அவ்வளோ காசு இருக்காது, செலவு பண்ணாமல் இருக்கலாமா இருக்கும். பட் நீங்கள் பொலிட்டீஷியன்னா அப்போ அவரும் பொலிட்டீஷியன் தானே. ஊருக்குள்ளே நீ பந்தா காட்டணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அவங்களும் தானே பந்தா காட்டணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த குறைந்தபட்ச மரியாதையை கூட அவங்களுக்கு தராமல் போனது தான். ராகுல் காந்தி 24 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்படியே டைவ் அடித்து போய் நைட்டில் போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து இவர் கொடுத்தாரு. அண்ணன்லாம் சொன்னார், கொடுத்தாரு. அண்ணன் தம்பின்ற பாசம் இடையில அதிகமா பேசப்பட்டது. ஆனா இப்ப அது கம்மியா இருக்குன்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி. கம்மியாலாம் இல்லை மேடம். அவர் வந்து ராகுல் காந்தி வந்து எப்படின்னா, நான் அவரை அவதானித்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளாக இருக்கார். உள்ளொன்றை வச்சு வெளியே ஒன்று வச்சு நடிக்க தெரியாத ஒரு மனுஷன். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப பிளைனாக இருக்கிறதும் அரசியலுக்கு எடுபடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிளைனாக இருக்கனால தான் இவரை பற்றின போய் கம்ப்ளைண்ட்ஸ் திமுக சிஎம் இப்படி டீல் பண்ணுறது கூட பரவாயில்ல சார், அங்கே இருக்கிற இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் கூட வந்து எங்களை அடிக்கிறாங்க சார் அப்படிங்கும்போது அது அவரை வந்து உண்மையிலுமே பாதிக்குமா இல்லையா? ஏய், எங்களால் தான் நீ ஆட்சியில் உட்காந்துருக்க. எங்கள் காங்கிரஸுக்கு 4.5% இருக்குது. அது இல்லைன்னா போன தடவை நீ ஆட்சியில் உட்காந்துருக்க முடியாது. அப்போது இதே ஒரு திமுககாரர் வந்து திமுககாரர் தயவில் ஒரு டிஎம்கேக்காரர் வந்து சிஎம்மாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போட்ட பிச்சை. இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பிச்சை. அவர் வந்து இது நாங்கள் போட்ட பிச்சை, இது நாங்கள் போட்ட பிச்சை, இது நாங்கள் போட்ட பிச்சைன்னு தினம் ஜெம சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். இப்போது இவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. திமுக 5 வருடம் ஆட்சியை நிறைவு செய்ய முழுமுதற் காரணம் காங்கிரஸ் தான். அப்போ அந்த காங்கிரஸை வந்து நீ இன்சல்ட் பண்ணியிருக்க அப்படின்னா, காங்கிரஸ் போட்ட பிச்சையில் உட்காந்து கொண்டு நீங்கள் அவர்களை இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ காங்கிரஸ்காரங்க அவங்க வேலையை கடைசி நிமிஷத்துலையாவது காட்டணுமா இல்லையா? அதனால தான் பல இடங்களில் இப்போயுமே காங்கிரஸ்காரர்கள் திமுகவோட இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல. திமுக தோக்கும், ஆனால் இந்த முறை மிக மோசமான ஒரு தோல்வியை தழுவும். அந்த மோசமான தோல்வியை தழுவுவதற்கு காங்கிரஸ் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா இவங்க போகிற பக்கத்துல எல்லாம் திமுக போட்டியிடுகின்ற இடத்துல இவங்க வந்து யாரும் பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல. அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர்கள் இடத்துல வந்து திமுக காரங்க போய் பெருசாக வேலை செய்கிறதில்ல. அதனால் இவங்க யார், நீ என்னை தோற்கடி நான் உன்னை தோற்கடின்னு வஞ்சம் வச்சு வேலை பார்க்குறாங்கன்றது அவங்க கூட்டணி வந்து அதுதான் இருக்குது. ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த கூட்டணி இருக்குது. இப்போ சமீப காலமாக இந்த பிரச்சாரங்கள் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது. இப்போ உதயநிதி அவர்கள் இபிஎஸ் அவர்கள்கிட்ட ஃபோட்டோ வச்சு விமர்சனம் பண்ணதில் அதிகமாக பேசப்பட்டது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு மறுபடியும் இபிஎஸ் அவர்கள் பதிலடி கொடுத்துருந்தாங்க. இந்த பிரச்சார காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஒரு ஏன் தலைவர்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பலையா? இல்லை, அது வந்து என்னென்னா டிஎம்கே கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே கூடாது. என்ன அப்படின்னீங்கன்னா, டீசன்சி, நாகரிகம், பண்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக கிட்ட யார் எதிர்பார்த்தாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. திமுக தான் வந்து இது வரைக்கும் அந்த கட்சி தோன்றிய காலத்திலிருந்து, குறிப்பாக அந்த கட்சி கருணாநிதி கைக்கு வந்த பிறகு அது வந்து பெண்களை இழிவாக பேசுகிறதும், மற்ற எல்லாரையும் ஆண்களாக இருந்தால் அவர்களை பெண்களோடு தொடர்பு படுத்தி பேசுகிறதுலையும் அவங்க வந்து கிங். அதில் கர்ம வீரர் காமராஜரை வந்து புடவை கட்டி கார்ட்டூன் போட்டவர் கருணாநிதி. முரசொலி பத்திரிகையில் காமராஜர் கொஞ்சம் நம்ம தமிழ் மண்ணோட கலர், அவர் நல்ல கருப்பு. உடனே அவரை வந்து எருமை தோழன். நீங்கள் அப்போது இந்த இன்டீசன்சி, நாகரீகம், இல்லாமை அப்படிங்கிறது திமுகவோட டிஎன்ஏயில் இருக்கிற குணம் அது. சரிங்களா? அம்மாவை வந்து அவர்கள் பேசாத பாலியல் வக்ர பேச்சுகள்ங்கிறதே இல்லை. அந்தளவுக்கு அவங்கள வந்து பேசுவாங்க. இன்றைக்குமே அவங்க பார்ட்டியில் இந்த மாதிரி பாலியல் வக்ரத்தோடு பேசணுன்னே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் சோறு போட்டு வளர்க்குறாங்க. அவர் வந்து குஷ்புவை பற்றி இடையில பேசி ஜெயிலெல்லாம் இருந்தார். அப்போது இந்த மாதிரி ஒரு தீமையான பேச்சுக்களை அவங்க திமுக காரன் பேசும்போது திமுக காரங்கள் அதை கை கட்டி ரசித்தாங்க. ஏய், நீ இப்படியே பேசிகிட்டு இருப்பியா? உதயநிதி வந்து 2019 சசிகலா அம்மையோட காலில் விழுந்த அந்த ஃபோட்டோவை வச்சு அசிங்கமாக அந்த அம்மா வயசு என்ன இவர் வயசு என்ன எதையுமே பார்க்காம அவர் இன்டீசெண்டாக பேசிகிட்டே இருந்தார். அப்போ ஒரே ஒரு முறை எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், தம்பி நீ இந்த கதையெல்லாம் பேசுனேன்னா நீ காலில் விழுந்த கதையெல்லாம் தெரியும், காலில் விழுந்துட்டு நீ அதுக்காக பாலிடாயில் குடித்த கதையெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, சும்மா பாலிடாயில் குடிச்சேன்னா உடம்பு தங்காது பார்த்துக்கோன்னு சொன்னார்.
உடனே அப்படி அது அன்றைக்கி சொன்ன உடனே எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் பாருங்கள் அரசியலில் ஒரு டீசென்சியே இல்லாமல் போயிடுச்சு, அரசியல் தலைவர்கள் பாருங்கள் தனிப்பட்ட நபர் தாக்குதல்களை எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற ஊடகங்களுக்கும் ஊடகவாதிகளுக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், ஐயா அந்த 2019 உதயநிதினு ஒருத்தர் அந்த ஒத்த ஃபோட்டோவையே தூக்கிட்டு இன்டீசெண்டாக பேசிகிட்டு இருந்தபோது நீங்கள் எல்லாம் எங்கே சென்றீர்கள்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளு பெண்களை கேவலமாக திட்டுறத ஒரு முழு நேரம் வேலையாக பார்த்துட்டு இருந்தாரே, அப்போ நீங்களாம் எங்கே போனீங்க அப்படிங்கிறது தான். அப்போ என்னென்னா இவங்க பேசுகிறதுக்கு நம்ம வெறும் ரியாக்ஷன் தான் கொடுக்குறோம். ரியாக்ஷனையே இவங்களால் தாங்க முடியல அப்படின்னா அப்போ இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் கருணாநிதி காலத்துலேருந்து 53 வருஷமாக இதையே தான் முழு நேரம் வேலையாக பார்த்துட்ருக்காங்க. கெட்ட வார்த்தையில் பெண்களில் பேசுகிறது சாதாரண ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பெண் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ திமுக விமர்சனம் பண்ணி போட்டால் கீழே பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை தமிழில் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு உலகமே வியக்கிற அளவுக்கெல்லாம் வார்த்தைகளை எழுதி போட்டு போவாங்க. அதான் நான் சொன்னேன் டிஎம்கேக்கு இந்த மாதிரி மலினமான தேர்ட் ரேட் அப்ரோச் அப்படிங்கிறது அவனோட டிஎன்ஏலேயே இருக்கிற குணம். அப்போது அதுக்கு எதிர்வினையை ஆற்றுகின்ற போது தான் இந்த ஊடகங்கள் விழித்துக்கொள்ளும். அவங்களுக்கு என்னென்னா ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறது டிஎம்கேவோட சொத்து, அவன் மட்டும்தான் பேசணும், டிஎம்கேக்காரன் மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேசணும், டிஎம்கேக்காரங்க மட்டும்தான் பெண்களை அவமரியாதையாக பேசணும், அடுத்த கட்சிக்காரங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கின்ற பெரும்பாலான ஊடகவாதிகளின் ஊடகவியலாளர்களின் கொள்கையாகவே மாறிப்போச்சு இந்த 5 வருஷத்தில். இந்த 5 வருஷத்தில் என்னென்னா பெண்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுவதும் பெண்களை பார்த்து அரசியல் ரீதியாக பேசுகின்ற பெண்களை தேர்ட் ரேட்டாக விமர்சனம் பண்ணுறதையும் திமுக நார்மலைஸ் பண்ணி வச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஓகே மேம், தொடர்ந்து பல்வேறு கள நிலவரங்களை பேசணும். மே 4 எல்லாத்துக்குமான ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்குது. இதே மாதிரி யாருக்கான வெற்றி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி மேம்.